Hi guys, good morning. This is Karthik Ravichandran. ஒரு PLSQL இன்டர்வியூ கொஷின் ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி let me share my screen. PLSQL இன்டர்வியூ கொஷின் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ TCSல கேட்ட ஒரு இன்டர்வியூ கொஷினை PLSQL என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொசீஜரில் 2 இன்புட் பேராமீட்டர்ஸு அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் பேராமீட்டர். இந்த 2 இன்புட் பேராமீட்டர்ஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் ஐடின்னு ஒரு காலம் இருக்குது, நேம்னு ஒரு காலம் இருக்குது. இந்த 2 காலமுக்கும் இந்த 2 இன்புட் வழியாக நம்மளுக்கு டேட்டா இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு இன்புட் வந்ததுன்னா ஓகே, ஆனால் இந்த 2 இன்புட்லேயும் என்னென்னா மல்டிபிள் இன்புட்ஸ் வரும். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றது ஒரு கொஷின். ஸோ மீனிங் என்னென்னா ஒரு இன்புட்டில் இப்போது ஐடி அப்படின்ற ஒரு இன்புட்டில் 100, 101, 102 இந்த மாதிரி மல்டிபிள் ஐடிஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நேமில் 100க்கு சாய் அப்படின்ற ஒரு நேம், 101க்கு ராம், 102க்கு பிரேம், 104க்கு திரும்பி வேறு ஏதோ ஒரு நேம் ஹரி அப்படின்ற ஒரு நேம் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 4 ஐடிக்கு கரஸ்பாண்டிங் நேம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் என்னென்னா ஒரே டைமில் கொடுப்பாங்க இந்த இன்புட்டு. இதை எப்படி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இந்த அவுட்புட் என்னென்னா இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது நான் கொடுத்த இன்புட்டை டேபிளில் இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அவுட்புட் சொல்லணும். என்னென்னா டேட்டா இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட் மெசேஜ் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ரிக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி PLSQL நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். முதல்ல டேபிள் ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்குறேன். என்கிட்ட டேபிள் எதனா இருக்கா? ஸோ எம்ப்னு ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இருந்ததுன்னா ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் டேபிள் நேம் பர்ஜ் யூஸ் பண்ணி பர்மனெண்ட்டாக ட்ராப் பண்ணிடுறேன். புதுசாக ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள் நேம் எம்ப் ஐடின்னு ஒரு காலம் வச்சுக்கலாம். அதே மாதிரி எம்ப் நேம் ஒரு காலம். ஸோ வேர்கேர் 2 ஆஃப் சைஸ். சும்மா சாம்பிளுக்கு நம்ம 2 காலம் வச்சுருக்கோம். ஸோ ரியல் டைமில் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். ஸோ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டேபிள் எனக்கு ரெடியாக இருக்குது. டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரொசீஜர் வழியாக இன்சர்ட் பண்ண போகிறேன். எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ப்ரொசீஜர் மூலிமா சொல்லித்தரேன். ப்ரொசீஜர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் நேம் வந்து SP_insert வைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் இன்புட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ P_ID PIDன்ற மாதிரி நான் இன்புட் செட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன டேட்டா டைப் வைக்க போகிறேன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னொன்று P நேம் அப்படின்னு சொல்லி பேராமீட்டர் வந்து நேம், அதுவும் இன்புட் ஆக்ட் ஆக போகுது. அதுக்கும் என்ன டேட்டா டைப் செட் பண்ண போகிறேன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். மூணாவதாக P அவுட் பேராமீட்டர் வந்து அவுட்புட் ஆக்ட் ஆக போகுது. ஸோ நான் ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் பண்ண போகிறேன் ஆஸ் பிகின். ஸோ இந்த இன்புட்டில் நான் மல்டிபிள் வேல்யூஸ் வரப்போகுது இல்லையா? ஸோ நான் இன்புட் மல்டிபிளாக கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நேம்ஸும் நான் மல்டிபிளாக கொடுக்க போகிறேன். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நார்மல் ஆரக்கிள் டேட்டா டைப்ஸ் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 பேராமீட்டர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் காலம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் காலமை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் டைப் நேம் சும்மா OBTYP அப்படின்னு நான் ஒரு பேர் வைக்கிறேன். இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப், ஸோ எம்ப்ஐடி ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி எம்ப் நேம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் நான் ஒரு நேம் வைக்கிறேன். சரி, இதுக்குள்ளே மென்ஷன் பண்ணுற டேட்டா டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி, நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விருப்பம் தான். இந்த நேமும் சரி, இந்த நேமும் சரி. சரி, இந்த ஆப்ஜெக்ட் டைப் ஏன் நான் டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இன்புட் கொடுக்கறது மல்டிபிள் ஐடி கொடுப்பேன், மல்டிபிள் நேம் கொடுப்பேன் இல்லையா? அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கலெக்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். மல்டிபிள் காலம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் டைப் கிரியேட் பண்ணிட்டேன். மல்டிபிள் ரோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கலெக்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். நெஸ்டட் டேபிள் கலெக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ NSTYPன்னு ஒரு பேர் வைக்கிறேன். இஸ் சும்மா நெஸ்டட் டேபிள் டைப் பண்ணுறதுனால சும்மா நான் ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ அந்த நேம் நான் என்ன பண்ணுறேன், டேபிள் ஆஃப் நம்பர் இல்லை, வேர்கேர் இல்லை, அந்த ஆப்ஜெக்ட் டைப்பை நம்ம லிங்க் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டைப் எதுக்காகனா டு ஹேண்டில் மல்டிபிள் காலம்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த லைன் எதுக்குன்னா டு ஹேண்டில் மல்டிபிள் ரோஸ். ஸோ இப்போ என்னென்னா மல்டிபிள் ரோஸையும் மல்டிபிள் காலமே ஆக்சஸ் பண்ணி ஒரே கலெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கலெக்ஷன் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி இங்கே நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுமே ஆக்சஸ் ஆகும் இல்லையா, அதாவது ஐடியும் அதில் ஆக்சஸ் ஆகிடும், நேமும் ஆக்சஸ் ஆகிடும். இது ரெண்டுமே ஒரே கான்செப்ட்லேயே நான் லிங்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பிஇன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டைப் ஒன்று டிஃபைன் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட் டைப்பை டேட்டா டைப்பை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கலெக்ஷன் டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளில் மல்டிபிள் காலம்க்கும் மல்டிபிள் ரோக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த வேரியபிளுக்கு நம்ம செட் பண்ணியாச்சு. இந்த கான்செப்ட் தான் கலெக்ஷன் வேரியபிள், கலெக்ஷன் கான்செப்ட், இது கலெக்ஷன் வேரியபிள். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான டேட்டா டைப்பு வேரியபிள். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி நான் டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸ் வரப்போகுது. இதில் எத்தனை வேல்யூஸ் வருதோ அத்தனை தடவை நம்ம லூப்பை ரன் பண்ண விடணும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் ஜே இன் ஃபஸ்ட்லேருந்து இந்த வேரியபிள் டாட் கவுண்ட் வரைக்கும் லூப்பை ரன் பண்ண விடுறேன். ஸோ லூப் யூஸ் பண்ணால் என் லூப் யூஸ் பண்ணோம். ஸோ ஏற்கனவே நீங்கள் PLSQL கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸு கலெக்ஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் புரியும். புரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த டாப்பிக்கில் லேர்ன் பண்ணிவிட்டு இதை கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரியல் டைமில் ப்ரோக்ராம்ஸ் இப்படி தான் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இந்த ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்னா, நான் எத்தனை வேல்யூஸ் கொடுக்குறேனோ, அப்போ 4 வேல்யூஸ் கொடுக்குறேன்னா 4 தடவை லூப் ரன் ஆகும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட்டிங் இன்ட்டு இஎம்பி டேபிள் என்னென்ன காலம்க்கு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம்னா எம்ப் ஐடிக்கும் எம்ப் நேம்க்கும் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இதுக்கு வேல்யூஸ் எங்கேருந்து வருதுன்னா நான் கொடுக்குற இன்புட்லேருந்து வருது. ஸோ இதில் என்ன வேல்யூஸ் இருக்கும்னா, இதில் கலெக்ஷனை லிங்க் பண்ணியிருக்கேன். அதில் 2 காலம் இருக்கும், ஒன்று எம்ப் ஐடி ஒன்று இருக்கும், எம்ப் நேம் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் கலெக்ஷனில் வர ஒவ்வொரு வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா பிஇன் ஆஃப் ஜே டாட் எம்ப் ஐடி கமா பிஇன் ஆஃப் ஜே டாட் எம்ப் நேம், இந்த மாதிரி தான் நீங்கள் கலெக்ஷனில் இருக்கிற வேல்யூவை எடுத்து அசைன் பண்ணணும். ஸோ அப்போ லூப்பில் என்ன வரும்னா 1 2 3 4 அப்படின்றது, ஏன்னா நான் 4 வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்னா 4 டைம்ஸ் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு ஜேயில் 1 வரும். ஸோ என்னோட இன்புட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூவில் இருக்கிற அந்த ஐடி, என்னோட இன்புட்டில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கிற நேமு அப்படின்ற மாதிரி இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த லூப் முடிச்சிட்ட பிறகு எனக்கு என்ன ஆகணும், சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறதுக்கு கமிட் யூஸ் பண்ணி அப்புறம் அவுட்புட்டில் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். என்னென்னா இன்சர்ட் டேட்டா இன்சர்ட் டன், சும்மா நானே ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் எனக்கு ரிக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்க, எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி மெசேஜ் வரணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணுறோம். டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் டைப்பை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் டைப்பை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த ப்ரொசீஜருக்கு இல்லை வார்னிங் சொல்லுது பாருங்கள். ஸோ இந்த டைப் ஆப்ஜெக்ட் டைப்பை க்ரியேட் பண்ண உடனே நான் கலெக்ஷன் நெஸ்டட் டேபிள் டைப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நம்ம கம்பைல் பண்ணலாம். இப்போ கம்பைலேஷன் எரர் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு ஷோ எரர் அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ நோ எரர் சொல்லிச்சு. ஸோ நோ கம்பைலேஷன் எரர். ரன் டைமில் எதனா எரர் வருதான்னு பார்க்கலாம். ஸோ எப்படி இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இந்த ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொசீஜர் பேர் p_insert இல்லையா. இதுக்கு 2 விஷயங்கள் தேவை. நம்ம ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஒன்று வச்சுருக்கோம், அவுட்புட் ஒன்று வச்சுருக்கோம். அவுட்புட் என்னென்னா எனக்கு வெளியே வர விஷயம் வந்து டேட்டா இன்சர்ட்னு சொல்லணும். நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம். டேட்டா இன்சர்ட்டட் டன், டேட்டா இன்சர்ட் டன். ஸோ ப்ரோக்ராமில் சும்மா நம்ம எப்படி இருந்தாலும் அது நம்ம கொடுக்குற மெசேஜ் தான். ஸோ நோ இஷ்யூஸ். இந்த ப்ரொசீஜரை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு இன்புட் தேவை. ஸோ இதை நான் அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே கமாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், செமிகோலன் யூஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி இங்கே செமிகோலன் யூஸ் பண்ண போகிறோம்.
இன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து இன்னும் ப்ரொசீஜருடைய ஹெட்டரில் தான் யூஸ் பண்ணணும், இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ரொசீஜர் நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தந்துட்டுருக்கேன். இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இங்கே அசைன் பண்ணலாம், இல்லைனா இங்கே அசைன் பண்ணலாம். பிஇன் தட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அசைன் பண்ணுறேன். என்எஸ்டிடிஒய்பி ஆஃப் இதுக்குள்ளே எத்தனை வேல்யூ நான் கொடுக்க போகிறேன்றதை நம்ம சொல்லணும். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் டைப்பில் தான் அதை நீங்கள் அசைன் பண்ணணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் டைப்பில் தான் இந்த காலமை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ கலெக்ஷனுக்குள்ளே நம்ம அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எத்தனை வேல்யூ நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அத்தனை. இப்போ நான் 4 வேல்யூ கொடுக்குறேன்னு இல்லையா, 4 செட் ஆஃப் வேல்யூ. ஸோ 4 செட் ஆஃப் ஆப்ஜெக்ட் டைப் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 100க்கு சாய். ஸோ நான் அதே மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். 100, சாய். ஸோ ஸ்ட்ரிங்கை சிங்கிள் கோட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி 101, ராம். இதே மாதிரி அடுத்த வேல்யூ 102, பிரேம். ஸோ லாஸ்ட் 4th வேல்யூ 103, ஹரி. நம்மளோட விருப்பம் தான் என்ன ரெக்கார்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் டைப்புக்குள்ளே இந்த 101 என்னென்னா இந்த எம்ப்ளாய் டினோட் பண்ணுற மாதிரி. ஆப்ஜெக்டுக்குள்ளே 2 கான்செப்ட் நம்ம வச்சுருக்கோம், எம்ப்ளாய் ஐடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இன்புட்டை இங்கே ஃபஸ்ட்டு பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணுறேன். 2வது பேராமீட்டர் என்னென்னா இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் அது 2வது பேராமீட்டரில் எனக்கு அசைன் ஆகிடும். ஸோ நம்ம ப்ரொசீஜர் என்ன பண்ணோம், இன்புட்டை வாங்கிட்டு அவுட்புட் நம்மளுக்கு டிஸ்பிளேல வரும் இல்லையா, அது வரதை நாம் பார்க்கணும் அப்படின்னா dbms_output டாட் put_ line. இது டேட்டாபேஸ் டெவலப்பரோட அக்னாலஜ்மெண்ட்டு. ஸோ வெளியே வரும்போது ஒரு மெசேஜ் சொல்லும், அந்த மெசேஜ் என்னென்னு நம்ம பார்க்கணும். ஸோ என்னென்ன தேவையோ அதை நான் க்ரியேட் பண்ணிட்டேன், டேபிள் கொண்டு. இப்போ நான் அந்த ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 4 ரெக்கார்ட் டேபிளை இன்சர்ட் பண்ணுறோம், அது இன்சர்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா வேர்கேர் 2க்கு சைஸ் சொல்லலைன்னு சொல்லுது. ஸோ இங்கே சைஸ் சொல்லணும் இல்லையா, நம்ம சைஸ் சொல்லணும். ஸோ அவுட்புட் டிபிஎம்எஸ் அவுட்புட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு தடவை நம்ம செட் சர்வர் அவுட்புட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா இன்சர்ட் டன். அப்போ என்னென்னா இந்த 7th ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் ஒர்க் ஆகிருக்கு. அதாவது அப்போ என்னென்னா அப்போ ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேபிளில் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். செலக்டிங் நம்ம டேபிள் பேர் இஎம்பி இல்லையா, 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். 4 ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிருக்கு. இந்த 4 ரெக்கார்ட்ஸும் நான் இப்போ இந்த ப்ரொசீஜர் மூலயமா இன்சர்ட் பண்ணது. இப்படி தான் லைவாக ரியல் டைமில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய சினாரியோ இது. எப்படி மல்டிபிள் வேல்யூஸை இன்புட்டாக கொடுத்தா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ கொஷின் கேட்டிருக்காங்க டிசிஎஸில். இந்த கொஷின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, PLSQL ஜாப் சப்போர்ட், PLSQL உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயமான ட்ரைனிங்லாம் எடுக்கப்பட மாட்டாது. அதாவது மனசாட்சி பிரகாரம் என்ன ஃபீஸ் நான் வாங்குறேனோ அந்த ஃபீஸை விட அதிகமான விஷயங்கள் கொடுத்து தான் நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபீஸுக்கும் நான் எடுக்கிற கோச்சிங்க்கும் சம்மந்தமே இருக்காது. வேலை வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி உள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும், சர்வை பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்றது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு ஜாப் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யாரையும் ஃபாலோஅப்லாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்டு வேலை வேணும், அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகே, ஸோ என்னை நம்பி வரீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுப்பேன். இல்லைன்னா உங்களோட இஷ்டம். தேங்க்யூ கைஸ்.